வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பரலோக செய்தி ஒளிபரப்பு. நான் உங்கள் எவாஞ்சலின் மெர்சி. செப்டம்பர் 6 சாமின் பிறந்த நாளும் செப்டம்பர் 7 ஜேசுவின் பிறந்த நாளும் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு இன்றிரவு நம்முடன் சேர்ந்து கொண்டாட வருபவர்கள் பூமியிலிருந்து அல்ல, பரலோகத்தில் இருந்து வரும் மகத்தான விருந்தினர்கள். நம்முடைய முதல் விருந்தினரை நேரடியாக சந்திப்போம். இப்பொழுது நம்முடன் இணைவது விசுவாசத்தின் தந்தையும் நட்சத்திரங்களைப் போல சந்ததியை உனக்கு அளிப்பேன் என்று தேவனிடமிருந்து வாக்குதத்தம் பெற்ற பிதாமகனாகிய ஆபிரகாம் அவர்கள். Praise the Lord, Sam and Jaisu. என்னை பல ஜாதிகளின் தந்தையாக்கி ஆசீர்வதித்த தேவனைப் போல உங்களுடைய வாழ்க்கையும் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் தேவதூதர்களின் ஸ்தோத்திர கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். தேவன் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி தந்தை ஆபிரகாம் அவர்களே. அடுத்து நம்மோடு இணைய இருப்பவர் பார்வோனை எதிர்த்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஒரு தேசத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த வரலாற்றில் நினைவு கூறப்படும் இஸ்ரவேலின் விடுதலைக்காரர் மோசே அவர்கள். ஷாலோம் பிள்ளைகளே, நான் மோசே பேசுகிறேன். கர்த்தர் செங்கடலை பிரித்தது போல உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையையும் அவர் திறக்கட்டும். ஷாம் மற்றும் ஜேசு, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, நான் சீக்கிரம் செல்ல வேண்டும். பரலோக பாடகர் குழு தொடங்கப் போகிறது. மேலும் விருந்தில் மன்னா காத்திருக்கிறது. இப்போது விடை பெறுகிறேன். மிக்க நன்றி மோசஸ் அவர்களே. அடுத்து நம்மோடு இணைய இருப்பவர் சிறுவயதிலேயே தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு தன் வாழ்நாளை அர்ப்பணித்த இஸ்ரவேலின் மிக பெரும் தீர்க்கதரிசிகளில் ஒருவரான தீர்க்கதரிசி சாமுவேல் அவர்கள். வாழ்த்துக்கள் சாம் மற்றும் ஜேசு. நான் சாமுவேல் பேசுகிறேன். என் இளமை பருவத்திலிருந்தே கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னவன் நான். நீங்கள் இருவரும் எப்போதும் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியுங்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, இப்போது நான் பரலோக ஜெப கூடாரத்தில் பங்கேற்க வேண்டும். எனவே ஆசீர்வாதங்களோடு விடை பெறுகிறேன். நன்றி தீர்க்கதரிசி சாமுவேல் அவர்களே. அடுத்து நம்மோடு இணைய இருப்பவர் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை மறுதலித்தவர், ஆனால் மீண்டும் தேவ ஆலயத்தின் பாறையாக நிலைநிறுத்தப்பட்டவர், மீனவனாக இருந்தவர், தூதராக உயர்ந்தவர், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு அவர்கள். வணக்கம் சாம் மற்றும் ஜேசு. நான் பேதுரு பேசுகிறேன். உங்கள் விசுவாசம் திருச்சபை கட்டப்பட்ட பாறையைப் போல உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, நான் இப்போது விடைபெறுகிறேன். பரிசுத்தவர்கள் என்னை கூடாரத்திற்கு அழைக்கிறார்கள். மேலும் நான் ஜீவ நதியில் மீன் பிடிக்கச் செல்வதாகவும் வாக்குறுதி கொடுத்துள்ளேன். ஆசீர்வாதங்கள். மிக்க நன்றி அப்போஸ்தலராகிய பேதுரு அவர்களே. இறுதியாக வருபவர் சுவிசேஷத்தால் உலகத்தையே தலைகீழாக மாற்றியவர், இல்லை, தலைகீழான உலகத்தை நேராக மாற்றியவர், ஜனங்களுக்கு பிரசங்கித்த பெரும் பிரசங்கி, அநேக கடிதங்களை எழுதியவர் நமது அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் பவுல் பேசுகிறேன். நான் ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுபோல நீங்கள் இருவரும் கிறிஸ்துவில் ஆனந்தத்தோடு உங்கள் ஓட்டத்தை ஓடுவீராக என்று ஆசீர்வதிக்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போது நான் என் பரலோக போதனை குறிப்புகளை தயாரிக்க வேண்டும். ஆசீர்வாதங்களோடு விடைபெறுகிறேன். ஆண்டவரில் எப்பொழுதும் ஆனந்தப்படுங்கள். மிக்க நன்றி அப்போஸ்தலர் பவுல் அவர்களே. ஆபிரகாம் முதல் பவுல் வரை எத்தனை மகிமையான பரலோக விருந்தினர்கள். சாம் ஜேசுவின் பிறந்த நாளை கொண்டாட இன்றைய தினம் பரலோகமே நம்மிடம் இறங்கி வந்தது போல் இருக்கிறது. சாம் ஜேசு அவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், பிரகாசியுங்கள். பரலோக செய்தி மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.